ஹே நண்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா ஆண்ட்ராய்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆண்ட்ராய்டில் உள்ள ஒரு முக்கியமான ஃபியூச்சரை பற்றி நம்ம பேச போகிறோம். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. வழக்கமாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் ஆப்பாக இருந்தாலும் சரி, இமெயில் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அதில் கேட்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம ஃபோனில் எளிமையாக யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் ஆட் பண்ண முடியும், அதே நேரத்தில் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆட் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகும்போது உங்களோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து போக வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட மாட்டோம். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த அப்ளிகேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ அந்த அப்ளிகேஷனில் உள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம நிரந்தரமாக வைக்க வேண்டாம், டெலிட் பண்ணலாம் அப்படிங்க பார்த்துட்டிங்கன்னா, அதையும் நம்ம ஃபோனில் போய் அந்த அப்ளிகேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நம்ம எளிமையான முறையில் நம்ம டெலிட் பண்ண முடியும். ஸோ நண்பர்களே, எந்த ஒரு அப்ளிகேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிடலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் போங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸ் போகிறதுக்கு டாப்பில் ஒரு ஸ்லைட் பண்ணிங்கன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டிவைஸ் மெயின்டெனன்ஸ், ஆப்ஸ், லாக் ஸ்க்ரீன் அண்ட் செக்யூரிட்டி இப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் சாம்சங் க்ளவுட், மை ப்ரொஃபைல், அக்கௌண்ட்ஸ், பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டிய இடம் வந்து அக்கௌண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய ஃபோனில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் அக்கௌண்ட்டை நீங்கள் டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து உங்கள் ஃபோனில் ஆட் பண்ண முடியும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், அதாவது ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கம்ப்ளீட்லி டெலீட் ஆகிடும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ மூலியமாக உங்கள் அப்ளிகேஷனோட யூசர் நேம் பாஸ்வேர்டை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி ஆட் பண்ணுறது, அதே நேரத்தில் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.